தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 92 தியானிக்க போகிறோம். 92ஆம் சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 15 வசனங்கள் இருக்கிறது. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் என்று இதை எழுதினது யார் என்று தெரியாது. இதை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 6 வசனங்கள் தேவனை துதிக்கிறதின் மேன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 முதல் 9 வசனங்கள் துன்மார்க்கரின் செய்கை அவருடைய முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாக 10 முதல் 15 வசனங்கள் தேவனை நம்புகிற நீதிமான்களின் வாழ்க்கையில் உண்டாகும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதிக்க வேண்டும். துதி, நன்றி செலுத்துதல் விசுவாசியின் வாழ்க்கையின் அடிப்படை பகுதியாகும். தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் அருளப்பட்ட ரட்சிப்புக்காகவும் அவருடைய அன்பு, கிருபை, அவருடைய உண்மை, அன்பு நிறைந்த வழி நடத்துதல் மற்றும் அவருடைய கரிசனை ஆகியவற்றிற்காக காலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, சங்கீதத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்க 2-3 வசனங்களிலே 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரம் நடத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். 10 நரம்பு, ஒருவேளை நீங்க கீபோர்டு இல்ல வயலின் இல்ல கிட்டார் வச்சிருந்தீங்கன்னா இசைத்து ஆண்டவரை பாடும் பொழுது ஆண்டுடைய உள்ள மகிழ்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிப்பது நலமாயிருக்கும். 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் சொல்லி பார்க்கிறோம். அதுவே நலமாயிருக்கும். நாம நலமாயிருக்கும்னு சொல்லினா, நாம நலமாயிருக்கணும்னு ஆசைப்பட்டா தேவனை துதிக்க வேண்டும். 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் அவரை புகழ்ந்து பாடி அவரை துதிக்க வேண்டும். அறிவிப்பது நலமாயிருக்கும். நாம நலமாயிருக்கணும்னா ஆண்டவரை துதிக்கணும். 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவருடைய யோசனைகள் ஆழமானவைகள். மனுஷனுடைய யோசனை வேறு, அவருடைய யோசனை வேறு. அதான் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுவார். நாம ஒரு மாதிரி சிந்திப்போம், அவர் வேற மாதிரி, ஆண்டவர் வேற மாதிரி சிந்திப்பார். அவருடைய யோசனைகள் அது வித்தியாசமானது. பிரியமானவர்களே, உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருகங்கள மனுஷன் அதை அறிய முடியாது. துன்மார்க்கர் புல்லை போல தலைத்த அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அவர்கள் இன்றைக்கு அழிந்து போவதற்கு ஏதுவாக சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்றார், சங்கீதக்காரன், கர்த்தாவே நீர் என்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கு. எவர்லாஸ்டிங் காட். அவர் உன்னதமானவர், சர்வ வல்லவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. 10ஆம் வசனத்துல, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நான் எங்க அப்பா ஃபேமிலி சார்பாக ஒரு 25 பேர் 28 பேர் நாங்க திருவனந்தபுரம் சூக்கு சென்றிருந்தோம், டூர் சென்றிருந்தோம். அப்போது அங்கே இந்த காண்டாமிருகத்தை பார்த்தோம். அது அவ்வளவு, அந்த காண்டாமிருகம் அவ்வளவு பலமுள்ளதான் இருக்கிறது. அதான் சொல்லுது, காண்டாமிருகத்தின் சொல்லப்பட்டிருக்க என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அந்த கொம்பு பாத்தீங்கன்னா ஒரு குத்துனா சிங்கமே செத்து போயிடும், அவ்வளவு பலம் உள்ளது. 12ஆம் வசனத்துல, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுக்கு எதிர் போல வளருவான். நீதிமானை போல நாம செழிக்கணும். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராங்களில் செழித்து இருப்பார்கள். ஆண்டுடைய ஆலயத்தை நேசிக்கணும். நேசித்தா செழிப்பா. ஆண்டுடைய ஆலயத்தை நேசிக்கணும். கடைசியாக அவர்கள் முதிர் வயதிலும் கடிந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்டபடியில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.